காவிரி நதிநீர் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் காவிரி நீரை கர்நாடகாவிடம் இருந்து பெற்றுத்தராத விடியா திமுக அரசை கண்டித்தும் தஞ்சையில் இன்று அதிமுக ஆர்ப்பாட்டம். கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் திமுகவைச் சேர்ந்த பலர் அதிமுகவில் இணைந்தனர். மத்திய அரசு அனுமதி அளித்தும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தனை இலங்கைக்கு ஏன் அனுப்பவில்லை? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. இன்று பிற்பகலுக்குள் சாந்தனின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கின் சென்னை வீட்டிற்கு சீல். டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் சோதனை செய்து நடவடிக்கை. எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்டாகி வரும் ட்ரக் மாஃபியா கழகம் மற்றும் ட்ரக் மாஃபியா டிஎம்கே ஹேஷ்டாக்குகள். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தலில் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கு ஈடுபட்ட நிலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் வாரிசு அமைச்சர் உதயநிதியுடன் ஜாபர் சாதிக்கு இருக்கும் படங்களை பதிவிட்டு ட்ரெண்டிங். ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி தர்மபுரம் ஆதீனத்தின் 27வது மடாதிபதிக்கு மிரட்டல். மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம், திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு. தர்மபுரம் ஆதீன மடாதிபதியிடம் பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் கல்வி நிறுவன தாளாளர் ரவுடி உட்பட 4 பேர் கைது. தலைமறைவான பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், திமுக ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமாருக்கு வலைவீச்சு. அரசியலில் எதிரும் புதிருமாக இருப்பதை போல் நாடகமாடி திரைமறைவில் கைகோர்த்து செயல்படும் பாஜக திமுக நிர்வாகிகள். ஆபாச வீடியோ ஆடியோ இருப்பதாக கூறி தர்மபுர ஆதீன மடாதிபதியை கூட்டாக மிரட்டியது அம்பலம். மோடி பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது என்று இந்தியிலேயே பேசி பதிலடி கொடுத்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். அதிமுகவை காட்டிக் கொடுத்த எட்டப்பன் பன்னீர் எனவும் கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் சாடல். பாஜக அதிமுக கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்று மோடிக்கு அண்ணாமலை சொல்லவில்லையா என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கேள்வி. தமிழ்நாட்டில் ராமர் ஹனுமான் என பேசினால் எடுபடாது என்று தெரிந்துதான் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி குறித்து பேசி பிரதமர் வாக்கு சேகரிப்பதாக கடும் விமர்சனம். புரட்சி தலைவர் உத்தமர், புரட்சி தலைவி அம்மா நல்லவங்க, அவங்க 2 பேரும் சிறந்த ஆட்சி கொடுத்தாங்கன்னெல்லாம் பேசினாரு மோடிஜி. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க கூடவே வளர்த்துக்கிட்டு கூடவே கூட்டிட்டு போறீங்களே ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் இது தெரிய மாட்டேந்து. அந்த கத்துக்குட்டிக்கு நல்லா கத்து கொடுத்துட்டு போங்க. எங்கள் தொகுதி திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எம்பியை எங்கேயும் காணவில்லை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என மதிமுக திட்டவட்டம். நிர்பந்தம் கொடுத்தாலும் அடிபணிய மாட்டோம் என உறுதியாக அறிவித்ததால் திமுக கூட்டணிக்குள் உச்சகட்ட குழப்பம். இடப்பற்றாக்குறை காரணமாக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டிருந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மதுரை செவிலியர் கல்லூரிக்கு மாற்றப்படுவதால் கல்வி பாதிக்கும் அபாயம். தேர்தலுக்கு முன் ஒற்றை செங்கலை காட்டி நாடகமாடிய உதயநிதி மற்றும் திமுக அரசுக்கு மாணவர்களின் கல்விக்காக ஒரு வாடகை கட்டிடத்தை கூட எடுக்க நிதி இல்லையா என பொதுமக்கள் கடும் சாடல்.
சென்னையில் முதலமைச்சர் வீட்டின் அருகேயே போதைப் பொருட்கள் விற்பனை செய்த தந்தை மகனிடம் இருந்து 2750 கிலோ போதை வஸ்துக்கள் பறிமுதல். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது 4 பான்பராக் பாக்கெட்டுகளுடன் சட்டசபைக்குள் சென்று படம் காட்டிய ஸ்டாலினால் தற்போது முதலமைச்சராக இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என பொதுமக்கள் விமர்சனம். சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே இளைஞர் ஓட விரட்டி படுகொலை. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் அமைதியை இழந்த தமிழகம். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழக பல்கலைக்கழகங்களில் கணக்குகளை முறையாக தணிக்கை செய்யாமல் காலம் தாழ்த்திவிட்டு தற்போது பிரச்சினைகளை களைய 7 பேர் கொண்ட குழுவை போட்டு ஆய்வு செய்வதாக தில்லுமுள்ளு செய்யும் திமுக. குழுதான் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் எதற்கு என்று பொதுமக்கள் காட்டமாக கேள்வி. சென்னை அடையாறில் விதிமுறைகளை மீறி பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களுக்கு பட்டா வழங்கிய விவகாரம். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் நிர்வாக திறன் சீரழிந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. மக்களவைத் தேர்தல் பணிக்காக நாளை துணை ராணுவ படையினர் தமிழகம் வரவுள்ள நிலையில் எந்தெந்த பகுதிகளுக்கு அனுப்புவது என்பது குறித்து ஆலோசனை. 2024-2025 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை நாளை முதல் தொடங்க உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. 24 மணி நேரம் கூட இல்லாத நிலையில் எந்த ஒரு ஏற்பாடும் இன்றி மாணவர் சேர்க்கையை தொடங்குவது எந்த விதத்தில் நியாயம் என ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆவேசம். தமிழக அரசுக்கு ஒதுக்கிய 1045 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெற முடியாத திராணியற்ற திமுகவால் கேள்விக்குறியாகும் கல்வித்துறை. விடிய அரசின் அலட்சியத்தால் நாளுக்கு நாள் பள்ளி கல்வித்துறை தரம் குறைந்து கொண்டே போவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குஜராத்தில் ஒரே நாளில் 2 இடங்களிலும் 3000 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். தமிழகமும் குஜராத்தும் போதை மாடலாக மாறி வருவதாக பொதுமக்கள் கேள்வி. சென்னை திருவொற்றியூரில் கட்டப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்காத விடிய அரசு. கமல் நடித்து வரும் இந்தியன் 2 படப்பிடிப்பிற்கு அனுமதி வழங்கி மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.